ஓம் சரவண பவ. ஆஸ்ட்ரோ டிவி அன்பர்கள் அனைவருக்கும் ஆர்த்தி சொனலட்சுமியின் அன்பான வணக்கங்கள். இந்த பதிவு ஜூன் மாதம் நடைபெறவிருக்கும் பொதுவான பலன்களை ராசி பலனாக காணவிருக்கிறோம். வரலாக திருச்செந்தூரில் வீற்றிருக்கும் முருகப்பெருமானின் பொற்பாத கமலங்களை பணிந்து 12 ராசிக்கும் நம்ம எப்படிலாம் சிறப்பான பலன்களை பெறவிருக்கிறோன்றதை காணவிருக்கிறோம். இந்த மாதம் கிரகங்களுடைய கோச்சார நிகழ்வுகள் 12 ராசிக்குமே நல்ல பலன்களை தரவிருக்குது. அதனால் சிறப்பாக செயல்பட்டு கொள்ளலாம். கிரகங்களின் கோச்சார சஞ்சாரம் பார்த்திங்கன்னா, மேஷத்தில் நமக்கு செவ்வாய் பகவான், ரிஷபத்தில் சூரியன், சுக்கிரன், புதன், குரு, கன்னியில் கேது பகவான், கும்பத்தில் சனி பகவான், மீனத்தில் ராகு பகவான். இந்த மாதம் நமக்கு 12ஆம் தேதி சுக்கிரன் மிதுனத்திற்கு சென்றடைவார். 14ஆம் தேதி புதனும் சூரியனும் சென்று கைகோர்த்து கொள்கிறாங்க. சந்திரன் இந்த மாதம் நம்மளுக்கு மீனத்தில் உதயம் ஆவார். இவரும் பழங்களை கொடுக்கறதுக்கு அவங்களோட கைகோர்த்து கொள்வார் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதம் அழகான வழிபாடுகள்லாம் சொல்லியிருக்கேன், சாத்விக பரிகாரங்கள்லாம் சொல்லியிருக்கேன். அதையெல்லாம் பின்பற்றி உங்கள் வாழ்வை வளமாக்கி கொள்ளுங்கள். நீங்கள் செய்ய வேண்டியது என்ன, பதிவை முழுமையாக நிறைவாக கேட்க வேண்டியது தான். கன்னி ராசி கன்னி லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம். இந்த ஜூன் மாதம் எப்படிப்பட்ட சிறப்பான பலன்களை அளிக்கவிருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது, ரொம்ப அருமையான மாதம். உபஜயஸ்தானம் சக்கரத்தி. அப்போ ஒருத்தருடைய வாழ்க்கை, அன்றாட வாழ்க்கை சிறப்பாக இருக்கணும்னா இந்த இடம் தான் ரொம்ப அருமையாக அமையணும் அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்தில் காணப்படக்கூடிய நட்சத்திரங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு உத்திரம் 2, 3, 4, அஸ்தம் 4 பாதங்கள், சித்திரை 1, 2 பாதங்கள். கன்னிராசிக்கு இந்த மாதம் ரொம்ப அருமையான பலன்கள். சென்ற காலகட்டங்கள்லாம் நமக்கு ராசி அதிபதி ராகுவோட சேர்ந்துருந்தார், அப்புறம் 8ஆம் இடத்துல இருந்தார் அப்படின்ற நிலை மாறி, இந்த காலகட்டம் 9இல் ராசி அதிபதியும் அதற்கு பிற்பாடு 10இல் ஆட்சியாக போகிறார். 6ஆம் இடத்தில் நமக்கு சனி ஏற்கனவே ஆட்சி நிலையில் இருக்கிறாரு. இந்த காலகட்டம் 4 கிரகங்கள் சூரியன், சுக்கிரன், புதன், நம்மளுக்கு குரு 9இல் அமர்ந்து சிறப்பான பலன்களை அளிக்கிறாங்க. அதே போல் 10ஆம் இடத்தில் மாத பிற்பகுதியில் 3 கிரக கூட்டணி இருக்கும். 10இல் எவ்வளோ கிரகங்கள் இருந்தாலும் தொழிலுக்கு நன்மையே அப்படின்னு சொல்லிடலாம். 10ஆம் அதிபதி வேறு ஆட்சியாக போகிறார். 2ஆம் அதிபதி அவருடைய ஸ்தானத்துக்கு 8என்ற இடத்துல, திடீர் அதிர்ஷ்டம் சொல்லக்கூடிய இடத்துல, ஒரு நிலுவையில் உள்ள பணம் வரக்கூடிய இடத்துல, அந்த இடத்துல போயிட்டு ரொம்ப சிறப்பாக ஆட்சி பெற்றுட்டார். அப்போ வருவாய் ஸ்தான அதிபதியும் ரொம்ப சிறப்பாக இருக்கிறாரு. எதிர்பாராத தனவரவு, தொழிலில் இது வரைக்கும் முதலீடு போட்டு பணமே வரல அப்படின்னு சொன்னவங்களுக்கு தான் இந்த காலகட்டம் பண வருவாய் சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு குருவானவர் சிறப்பாக உங்களுடைய பூர்வ புண்ணிய தோஷத்தை நீக்கி, ஏன்னா 5 தான் பூர்வ புண்ணியம், அது இது வரைக்கும் அந்த தடையை நீக்கி இப்போ இனிமேல் ரொம்ப சிறப்பாக உங்களுக்கு தனத்தை வாரி அழக்க போகிறார். இது வரைக்கும் போன வருஷம்லாம் நான் முயற்சிகள்லாம் போட்டேன், இது வரைக்கும் எனக்கு கிடைக்கவே இல்லை, எந்த ஒரு செயல்பாடும் பாக்கியெல்லாம் கிடைக்கல, என்னுடைய முயற்சிகள்லாம் தோல்வி அப்படின்றவங்களுக்கெல்லாம் இனிமேல் வெற்றி மேல் வெற்றி தான். உங்களுடைய முயற்சிகள் அப்படியே பலிதமாகும். தன்னம்பிக்கை, தைரியம் பல மடங்கு கூடும். ராசி அதிபதி நம்ம 10லேயும் போய் சிறப்பாக அமைஞ்சிட்டாரு. வேலை இல்லை என்ற சொல் இனி வரும் காலகட்டங்களில் இல்லை அப்படின்னு எழுதி கொடுத்துடலாம். ரொம்ப அருமை. படித்த படிப்புக்கேற்ற வேலையே பார்க்கலன்னு மனம் கொண்டிருந்த இளைஞர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் சிறப்பான வேலை வாய்ப்பு, தொழில் மாற்றம் ரொம்ப அருமையாக இருக்கும். அது தொழிலாக இருந்தாலும், பிஸ்னஸாக இருந்தாலும், இல்லை ஒரு இடத்துல வேலை செய்கிறவங்களாக இருந்தாலும், அரசுத்துறை சம்மந்தப்பட்ட வேலையில் இருப்பவர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல இடமாற்றம், விருப்பப்பட்ட இடத்துக்கு நல்ல ஒரு பைசா ஊதிய உயர்வும் இருக்கும். ரொம்ப அருமையாக இருக்கும். அந்த மாற்றம் நம்மளுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அருமையானது. இந்த மாதம் முழுவதுமே அழகான பலன்களை பெறப்போகிறீங்க. என்ன ஒன்று, கோபம் மட்டும் தான் பார்த்தோன்னா 8இல் செவ்வாய், தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் நம்மளாக போய் வாழ்ந்துட்டா இன்வால்வ் ஆகிடக்கூடாது. பொருளாதாரம் ரொம்ப அருமையாக இருக்கும். எதிர்பார்த்த பொருளாதார வரவு. அதே போல் மாணவர்களுக்கு படிப்பு ரொம்ப அருமை. உங்களுக்கு விருப்பப்பட்ட காலேஜ் விருப்பப்பட்ட இடத்துலையே கிடைப்பது, அதற்காக ஒரு வெளிநாட்டு கல்வி, அதற்கான ஒரு லோன் வங்கிகளில் கிடைப்பது, கலைத்துறை, விவசாயத்துறை அப்படின்னு எல்லா துறையில் இருப்பவர்களுக்கும் ரொம்ப சிறப்பு. இந்த காலகட்டம் வேலை செய்கிற இடங்களில் இதே தசாபுதி சிறப்புலாம் இல்லைன்னா கோபத்தை மட்டும் கொஞ்சம் குறைச்சி மேலதிகாரிகள், உடன்படுபவர்கள் அனைவரும் அனுசரித்து செலுத்துங்க. நல்ல பெனிஃபிட்ஸ்லாம் வரக்கூடிய காலம். நல்லா ப்ரமோஷனுக்கெல்லாம் நல்லா எல்லாம் இது பண்ணி எல்லாமே கைக்கு வரக்கூடிய காலம். கோபத்தால் எதையும் எங்கேயும் மிஸ் பண்ணிடக்கூடாது. அதே போல் சகோதர சகோதரிகளிடமும் உறவுகளுக்கு இதெல்லாம் விட்டு கொடுத்து போயிடுங்க. பர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்காதீங்க. என்ன மாதிரி நியாயமாக இல்லை, என்ன மாதிரி நேர்மையாக இல்லை அப்படின்னு உங்கள் புராணத்தை எங்கேயும் பாடிக்கொண்டு இருக்காதீர்கள். அடுத்தவங்ககிட்ட எதிர்பார்க்கவும் பார்க்காதீங்க. இதெல்லாம் யோசனை பண்ண நம்மளுக்கு அல்சரும், நம்மளுக்கு டைஜஷன் பிரச்சனையும் வந்துடும். காரமான உணவுகளை தவிர்த்து கொள்ளுங்கள். வண்டி வாகனங்களில் செல்லும்பொழுது கவனமாக போங்க. ஒரு சிலருக்கு ரத்தத்தில் சத்து குறைபாடு வரும். அதே போல் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கும். ஒரு டயர்ட்னஸ் அதிகமாக இருக்கும் இந்த காலகட்டம்.
அது அடிக்கடி போய் சோர்ந்து உட்காந்துக்கிறது இதெல்லாம் இருக்குது. ஏன்னா சனி 6ஆம் இடத்துல வந்து 8ஆம் இடத்துல இருக்க செவ்வாயை பார்க்குறாரு. அத்திப்பழ ஜூஸ் நிறைய சாப்பிடுங்க, சஷ்டி கவசம் கேளுங்க. இந்த கிரக பார்வையின் தாக்கத்தை நம்ம வந்து இது பண்ணிக்கிறதுக்கு நம்ம இது பண்ணோம். அதே போல் அபிராமி அந்தாதி வலிமை மிக்க விதியை வெல்லக்கூடிய 75வது பாடலையும் கேளுங்க. பூர்வ புண்ணியம் வலுப்படுத்துறதுக்கு அந்த 50வது பாடலையும் படிங்க. படிக்கும்போது உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். குழந்தைகளின் முன்னேற்றம் ரொம்ப அருமையாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன்னா அவ்வளோ ஒரு சிறப்பான முன்னேற்றங்களை வந்து நீங்கள் வந்து காண போகிறீங்க. 5க்கு 2ஆம் இடம் நவரஸ்தானத்தில் நமக்கு சனி அமர்ந்திருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் 5ஆம் இடத்தையே 9ஆம் பார்வையால் பார்க்குது. பிள்ளைகள் நலன், அவங்களுக்கான ஒரு படிப்பு, அவங்க கல்வி, வேலை வாய்ப்பு எல்லாம் சிறப்பு. என் பிள்ளையால் எனக்கு பெருமை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். மாணவர்கள்லாம் வந்து நல்லா படித்து நல்லா எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணுறது, நீங்கள் நல்ல மார்க் எடுத்து இந்த காலகட்டம் உங்கள் குடும்பத்தாருக்கும் உங்கள் கல்வி நிறுவனத்திற்கும் நல்ல பெருமையை தேடி தருவீங்க. அதே போல் எக்ஸாம்ஸ்லாம் ரொம்ப நல்லா ஃபினிஷ் பண்ணிடுவீங்க. படிக்கிற பிள்ளைங்க நல்ல ஞாபக சக்தி, ஒரு தடவை படித்தாலும் நல்லா மனசில் பதியிறது, நல்லா வந்து ஒரு படிக்கக்குள்ள ஆர்வம் ஏற்படுறது ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ +2 போகிறவங்க, இப்போ 10th போகிற பிள்ளைங்களுக்குலாம் இப்போ தெரிஞ்ச படிப்பை ரொம்ப சுறுசுறுப்பு உத்வேகம் கொடுக்கும். இல்லை மேற்படிப்பு படிக்கிறவங்களுக்குலாம் நல்லாயிருக்கும். அந்த மேற்கல்வியை படித்து முடிப்பது இதெல்லாம் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். என்ன நம்ம உடல் ஆரோக்கியத்திலையும் உணவு பழக்கவழக்கத்திலையும் மட்டும் கொஞ்சம் முறையாக கையாளணும். இல்லத்தரசிகளுக்கு நீங்கள் கேட்டது கிடச்சிரும், நினச்சது நடக்கும், பட்ஜெட் வந்து துண்டு விடாது, கையில் இருப்பு கூடும் அப்படின்னு சொல்லியாச்சு. ஆடை ஆபரணம் அத்தியாவசிய பொருள் சேர்க்கை, மன மகிழ்வு, மன நிறைவு, சுப நிகழ்வுகளில் கலந்து கொள்வது எல்லாமே ரொம்ப அருமையாகவே இருக்கக்கூடிய காலம். தேவையில்லாத சிந்தனையை மட்டும் யோசிக்கிறத விட்டுடுங்க சொல்லியாச்சு. நீங்கள் உண்டு இங்கே வேலை உண்டு இருந்தீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு அருமையான மாதம். வயதில் மூத்தவங்களுக்கும் இதே தான். உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கவனம் செலுத்திக்கணும். பெருசாக முதலீடு போட்டு செஞ்சு நான் போய் ஒரு வேலையை செய்யணும்னா கொடி பிடிச்சிட்டு நிற்காதீங்க. இருப்பதை வைத்து அப்படியே கடந்து வந்துடுங்க. ரொம்ப எதையும் புஷ் பண்ணிக்காதீங்க. அதே போல் திருமணம் சார்ந்த விஷயங்கள்லாம் நல்லாவே ஒரு சிலருக்கு கை கொடுக்கும். எதிர்த்தரப்புக்கு சிறப்பாக இருக்கும்பொழுது ரொம்ப அருமையாகவே போகும். ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்க மட்டும் தேவையில்லாத வாக்குவாதங்கள்லாம் வைத்து கொள்ளாதீங்க. இப்போல்லாம் வந்து கூடுமான வரைக்கும் தேவைகளை மட்டும் பேசி தேவைகளை மட்டும் பூர்த்தி செய்து கொண்டு முடிச்சுக்கோங்க. பல கொலை பேசுறதெல்லாம் வைத்து கொள்ளாதீங்க. ஒரு சிலருக்குலாம் திருமணத்தை சார்ந்த பேச்சுவார்த்தைகள்லாம் நல்லபடியாகவே முடியும். அதாவது உங்களுக்கு ஒன்று பிடிக்கும், உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு ஒன்று பிடிக்கும், எதிர்பார்ப்புகள் வேறு வேறாக இருக்கும். அப்போ முழு நிறைவோடு இங்கே வந்து நம்ம திருமண பேச்சுவார்த்தைகள் பேசுகிறோமான்ற ஒரு சந்தேகமும் வந்துடும். அதனால் இந்த மாதம் வேணால் நீங்கள் அனலைஸ் பண்ணி வச்சுக்கோங்க, எது நம்ம வாழ்க்கைக்கு தேவைன்னு. அடுத்த மாதம் கூட நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஆக மொத்தத்தில் எது நடந்தாலும் உங்கள் நல்லதுக்காகவே நடக்கும். எந்த குழப்பமும் வேண்டாம். இந்த காலகட்டம் கோபம், இந்த எரிச்சல், அந்த சிலுசிலுப்பு பரபரப்பை மட்டும் குறைத்துக் கொள்வது ரொம்ப சிறப்பு. வண்டி வாகனங்களில் செல்லும்பொழுது கவனம் வேண்டும். ரேஷ் டிரைவிங் வைத்து கொள்ளக்கூடாது. இந்த மாதம் வயதில் மூத்தவங்க இருப்பதை வைத்து கடந்து வந்துடுவது உங்களுக்கு சிறப்பு. கன்னிராசி அன்பர்களே, இந்த மாதம் வந்து என்ன பண்ணலாம்? பணம் வருமா? வரும். கடன் அடையுமா? அடையும். தொழில் நல்லா இருக்குமா? நல்லாயிருக்கும். குழந்தை பாக்கியம், குழந்தைகள் சார்ந்த விஷயம் எல்லாம் நல்லாயிருக்கும். என்ன ஒன்று, நம்ம ஒரு அக்கம் பக்கம் வெளியாட்கள் புது நபர்கள்கிட்ட பழகுவதும் அவர்கள் தலையீடு நம்ம குடும்பத்தில் இருப்பதும் கவனம் வேண்டும். பேச்சுவார்த்தைகள்லாம் கொஞ்சம் கவனம் வேண்டும். தேவையில்லாத பேச்சு, மற்றவர்கள் பேச்சு நம்ம காதில் போட்டுக்கூடாது. நம்மளும் தேவையில்லாமல் எதுவும் இருக்கக்கூடாது. நம்ம இப்போ வந்து நம்ம முன்னேறக்கூடிய நேரம். அப்போ நம்ம வேலையிலையும் நம்ம முன்னேற்றத்துலேயும் மட்டுமே நம்ம கவனத்தை வைங்க. அனைவருடைய பிரச்சனையும் தூக்கி உங்கள் தலையில் போட்டு கொள்ளாதீங்க. அதே போல் நமக்கு லக்னத்தில் கேதுவும் 7 ராகும் இருந்து கொண்டு இருக்காங்க. இது வரைக்கும் குழப்பமாக தெளிவாக இல்லாமல் இருந்தோம்னா இப்போ குருவுடைய பார்வை நமக்கு தெளிவுபடுத்தினாலும் அப்பப்போ போய் ஏதாவது ஒரு டவுட் வந்துக்கிட்டே இருக்கும். அதையெல்லாம் வந்து தீர்த்து கொள்வதற்கு இலை வழிபாடை வைத்துக்கொள்ளணும். விநாயகரின் காரிய சித்தி மாலை உங்களுக்கு தடைகளை போக்கி கொடுத்துரும். பெருமாள் வழிபாடு, ஏன்னா ஆரம்பத்திலே லாபாதிபதி உங்கள் ராசி 7ஆம் இடத்துல தான் உதயமாவார். அப்போ நல்ல பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, நல்ல சமூகத்தில் ஒரு நல்ல மதிப்பு, பேர் புகழ், அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு நல்ல ஒரு புதிய தொழில், அதன் மூலம் வந்து நம்ம ஒரு நல்ல பெனிஃபிட்ஸ் அடையிறது, ஆடை ஆபரணம் அத்தியாவசிய பொருள் சேர்க்கை, குடும்பத்தோட குதூகலமாக வெளியில் சுற்றுலா செல்வது, இந்த மாதிரி குடும்பத்தோட அப்பப்போ ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்ளும்போது உங்கள் மனசுக்கும் சரி உங்கள் உடலுக்கும் சரி அது புத்துணர்வாகவே இருக்கும். ஏன்னா பழைய காலத்து கோயிலெல்லாம் பஞ்சபூதங்களையும் வந்து ஆகர்ஷண சக்தியோடு தான் கட்டி வச்சுருப்பாங்க. அப்போ நம்ம உடல்லையும் பஞ்சபூதங்கள் இருக்குது, அதுவும் வந்து சிறப்பாக ஆக்டிவேஷன் ஆகி நம்மளுக்கு அருமையான பலன்களை அட்டகாசமாக தரும் அப்படின்னு சொல்லலாம். கன்னிராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் கவனமாக எப்பமா இருக்கணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு 5, 6 சந்திராஷ்டம தினங்கள். சந்திராஷ்டம தினங்கள் என்ன பண்ணோம்? தேவை ஏற்கனவே செவ்வாய் இருக்காது, கோபத்தை மட்டும் குறைச்சிக்கிட்டு அடுத்தவங்ககிட்ட சிடு கடுகுன்னு விழாமல், இல்லை தேவையில்லாமல் பிரச்சனையாக வந்து நம்மக்கிட்ட அன்றைக்கி விவாதிப்பாங்க. அதெல்லாம் வந்து எந்த ஒரு கருத்தும் நீங்கள் சொல்லாமல் புன்முறுவலோடு கடந்து வந்துடுங்க.
அந்த சந்திரனையும் சிறப்பாக ஆக்டிவேட் செய்து கொள்வதற்கு சந்திராஷ்டம தினங்களில், ஏன்னா 8க்கு வந்துடுறாரு இல்லையா, அதனால் இந்த காலகட்டம் செவ்வாயாக இருக்குதுனால அதனால் அதுக்கு ஒரு பெனிஃபிட்லாம் உண்டு. ஒரு திடீர்னு ஒரு சொத்து, ஒரு உயிர் சொத்து கிடைக்கிறது எல்லாமே ஏற்படும். அப்படி ஒரு பாசிட்டிவாக ஆக்டிவேட்டேஷன்லாம் நம்ம செய்து கொள்ளலாம். அதே போல் ஒரு புதிய முயற்சிகள் நம்ம தேடுறோம், ஏதாவது ஒரு எதிர்பார்ப்போட ஒரு கலைகளை கற்றுக்கொள்வதற்கு ஒரு நீண்ட நாள் தேடுதல்லாம் கூட நிறைவேறும் சந்திராஷ்டமம். இதெல்லாம் வந்து நம்ம எந்தெந்த ராசின்னு ஒருத்தர் சொல்ல முடியாது இல்லையா, அதனால தான் சந்திராஷ்டமம் அன்னைக்கு குழப்பம் இல்லாமல் தெளிவாக இருங்க. ஏன்னா ஒரு சிலருக்கு தசாபுத்திலாம் எப்படி இருக்குன்னு தெரியாது. அதுக்காக தான் பொதுவாக 8ல் சந்திரன் வரும்போது கவனம், விழிப்புணர்வுன்னு சொல்லியிருக்கோம். ஒரு சிலருக்கு ஞாபகம் மறதி, இப்போ பொருளை எங்கேயோ வச்சுட்டு தேடுவாங்க. அன்றைய தினங்கள் சிறப்பாக இயங்குவதற்கு விநாயகர் வழிபாடு, ஏற்கனவே லக்னத்தில் நமக்கு சொல்லிட்டோம் கேது இருக்கிறதுனால, சுமுகாய நமக, ஓம் கணபதியே நமக, ஏகதந்தாய நமகன், ஒரு 11 இருக்கும் அந்த ஸ்லோகம். அதை படிக்கிறது. இல்லை எனக்கு சுமுகாய நமகன்னு சொல்லிட்டாலே எல்லா விஷயங்களையும் சுமூகமாக முடித்து கொடுத்துருவார். எல்லா பிரச்சனையும், உறவுகள் இருக்கக்கூடிய பிரச்சனையும். ஏன்னா 3க்கு உரியவரை 8ல் போய் உட்காந்துருக்காரு, அவருடைய 6ஆம் இடத்துல போய். அப்போ சகோதரர்கிட்ட தேவையில்லாத ஒரு பேச்சுவார்த்தை, ஒரு ஆர்கியூமெண்ட்டு, இதெல்லாம் இந்த காலகட்டம் வைத்து கொள்ளக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லியாச்சு. மற்றபடி இந்த காலகட்டம் அனைத்தும் சிறப்பு. இதுக்கு பொருளாதாரம், வேலைவாய்ப்பு, உங்களுக்கு நடக்கவிருக்கிற அனைத்து விதமான சுப நிகழ்வுகள், சுப செயல்பாடுகள், பொருளை வாங்கிறதுக்கு, உங்களுக்கு மகிழ்ச்சியை பெருக்கிக் கொள்வதற்கு கோபமும் நிதானமும் இது மட்டும் இருக்கணும். எமோஷ்னலாக போய் எங்கேயும் வந்து முடிவெடுத்துடக்கூடாது. அறிவுபூர்வமாக முடிவெடுக்கணும். அதுவும் சந்திராஷ்டம தினங்களில் கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வாக இருந்து கொள்வது ரொம்ப சிறப்பு. அன்றைய தினம் வந்து ஒரு டம்ளரில் பாலை வைத்து நாட்டு சக்கரை போட்டு விநாயகரை வழிபட்டு அந்த பாலை அருந்துவிட்டு செல்லும்பொழுது சந்திராஷ்டம தினமும் உங்களுக்கு சகல சௌபாகியங்களை தரும் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன்னா அருமையான கிரக நகர்வுகள் உங்களுக்கு இருக்குது. பாக்கியங்களை நீங்கள் இப்போ பெறக்கூடிய மாதமாகவும் இருக்குது. அது செயல்பட்டு கொண்டும் இருக்குது ஒரு வருட காலத்திற்கு. அப்போ இந்த மாதம் என்ன பண்ணணும், கொஞ்சம் 8ல் செவ்வாய் இருக்கிறதுனால கொஞ்சம் நிறுத்தி நிதானித்து கோபத்தை குறைத்து, ஏன்னா ஒரு சொல் வெல்லும், ஒரு சொல் கொல்லும். அதனால் கோபம் வந்தால் நம்ம புத்தியும் மழுங்கிடும், நம்மளுக்கு அறிவு அங்கே வேலை செய்யாது, நமக்கும் நல்லதில்லை, நம்ம உடலுக்கும் நல்லதில்லை. அதனால் இந்த காலகட்டம் உணவு பழக்க வழக்கத்தையும் உடற்பயிற்சியும் கவனமாக கையாண்டு நம்ம மெடிடேஷன், யோகா இதெல்லாம் முறையாக பின்பற்றும் போது நம்மளுக்கு அதிகமான பலன்களையே பெற்றுக்கொள்ளலாம். கன்னி ராசி லக்னக்கார அன்பர்கள் வாழ்நாள் முழுவதும் சிறப்பான பலனை அடைவதற்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பலன்கள்லாம் கோள்களின் கோச்சார நகர்வு உங்கள் ஜாதகத்தில் என்ன மாதிரியான தசாபுத்தி நடக்குது, அது எதற்காக உங்களுக்கு ஊக்கப்படுத்தி போகுது, அது பொருளாதாரம் சார்ந்து நீங்கள் அதிகப்படியான பெனிஃபிட் அடைய போகிறீங்களா, இல்லை உறவுகள் சார்ந்து அடைய போகிறீங்களா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நாம் தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். கன்னி ராசி லக்னக்காரர்கள் நிறைய தான தர்மம் பண்ணுங்கள், நிறைய தான தர்மம் பண்ணுங்கன்னா 6ல் சனி. அதனால் உங்களுக்கு சரியாக வேலையாளெலாம் அமையலைன்னா தொழிலாளர்களுக்கு சாப்பிட்றதுக்கு, அவங்களுக்கு நமக்கு உணவு, உடை, இருக்கை, இடம் இதெல்லாம் கொடுக்கும்போது நல்ல ஒரு வேலையால் அமைஞ்சிருவாங்க. மற்றபடி அனைத்தும் உங்களுக்கு தெளிவான பலன்கள், தெரியான பலன்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஜாதகம் பார்க்க விரும்பும் நண்பர்கள் இந்த எண்ணிற்கு ஒரு மெசேஜ் செய்யுங்க. தங்களுக்கான விவரங்கள் அளிக்கப்படும். அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம். ஜாதகம் சிறந்த முறையில் கணித்து பார்த்து தரப்படும். வாஸ்து பார்த்து தரப்படும். வாஸ்துப்படி வீடு கட்ட பிளான்கள் போட்டு தரப்படும். எண்ணியல் படி பிறந்த குழந்தைகளுக்கு பெயர் வைத்து கொள்ளலாம். தொழிற்சாலை நிறுவனங்களுக்கும் பெயர் வைத்து உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம். சுபமுகூர்த்த நாட்கள் குறித்து தரப்படும். அவரவர் சேவைக்குண்டான கட்டணத்தை செலுத்தி சிறப்பான சேவைகளை பெற்று வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம். மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்ய சொர்ணலக்ஷ்மி. மிக்க நன்றிகள். வாழ்க வளமுடன். நற்பவி நற்செழி. இறையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்.